Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th Maths example 2.10 கான sum பார்க்கலாம். Find any three irrational numbers between 0.12 and 0.13. முதல்ல ரேஷனல் நம்பர்ஸ் irrational நம்பர்ஸ்னா என்ன நமக்கு கிளியரா தெரியணும். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படினா நமக்கு என்ன அர்த்தம்? p by q ஃபார்மட்ல எழுதணும். எழுத முடிஞ்சா அத வந்து நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படினு சொல்லுவோம். p by q ஃபார்மட்ல எழுத முடியல அப்படினா அத irrational நம்பர்ஸ் அப்படினு சொல்லுவோம். சரியா? சோ இங்க 0.12 அப்படிங்கிறது நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ். இத நம்ம p by q ஃபார்மட்ல எழுத முடியும். இந்த ரெண்டு நம்பருக்குமே நடுவுல இருக்கக்கூடிய irrational நம்பர்ஸ் தான் அவங்க கேக்குறாங்க. சரியா? அதாவது 0.12 நம்ம 12 by 100 னு எழுத முடியும். இத 13 by 100 னு எழுத முடியும். இது ரெண்டுமே நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ். நாம இப்ப ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய irrational நம்பர். அதாவது p by q ஃபார்மட்ல நம்மளால கன்வர்ட் பண்ண முடியாத நம்பர் தான் எடுக்க போறோம். சரியா? இது வந்து நம்ம ரேண்டமா தான் எடுக்க முடியும். இதுல வந்து வேல்யூஸ் நாமளே கன்சிடர் பண்ணனும். இப்போ 0.12 அப்படிங்கற நம்பர் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுக்கு அடுத்து 0.13க்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஏதாவது நம்பர்ஸ் irrational நம்பர்ஸ் நாம எடுக்க சொல்லிருக்காங்க. அப்ப எப்படி எழுதலாம்? 0.12 இதுக்கு அப்புறம் வேல்யூஸ் வந்து எப்படி வேணாலும் நமக்கு இருக்கலாம். பிட்வீன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அத நம்ம ரேண்டமா எடுத்துக்கலாம். 01 001 0001 00001 ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் சீக்வென்ஸாக நமக்கு போயிட்டே இருக்கும். தென் அடுத்த வேல்யூ 0.12 02 002 0002 00002 and so on. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0.12 இது நமக்கு கொடுத்துருக்கு. அடுத்த வேல்யூ எடுத்தோம்னா 03 003 0003 00003 and so on. ஸோ இப்படியே நம்மளால நிறைய நம்பர்ஸ் இந்த பிட்வீன்ல எழுத முடியும் இல்லையா? ஸோ அவங்க எனி 3 irrational நம்பர்ஸ் கேட்டிருக்கிறதுனால நாம இந்த மூணு வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதலாம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஆர்டரை சேஞ்ச் பண்ணி நம்பர் சீக்வென்ஸ் நம்ம எழுதணும்னா 0.12க்கும் 0.13க்கும் பிட்வீன்ல நம்மளால நிறைய நம்பர்ஸ் எழுத முடியும். ஸோ ஒரே ஆர்டரில் எழுதும் போது இந்த 3 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட புக்கில் பார்த்தீங்கன்னா இதே ஆர்டரில் தான் 1 4 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு டவுட் வரலாம், புக்கில் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அங்கே வந்து கொடுத்துருக்கிறத ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. நாம் 0.12க்கும் 0.13க்கும் பிட்வீனில் நிறைய வேல்யூஸ் மேக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த நிறைய வேல்யூஸில் எனி 3 irrational நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.